ஆக்சுவலாக லக்கிங்கிறவனோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு புறா செத்துருந்துச்சு. வெளியே வந்துச்சுன்னா முட்டை தூக்கிட்டு போயிடும். இவனுக்கு 2 பேர்த்தையும் சேல் போட்டுடலாம். கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எக்கச்சக்கமான டேஸ் ஆகி போச்சு. தீபாவளிக்கு தான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் சந்தர்ப்ப சூழ்நிலையினால நம்ம வீடியோஸே போட முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் புறா கோழி எதுவுமே நான் பார்க்குறது இல்லை. கொஞ்சம் வேலை ஒர்க்கு அப்படி போயிடுச்சு. சரி ஓகே, இனிமேல்னாச்சும் நம்ம அந்த தப்பை பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டில் தான் இருக்கேன், நம்ம தோட்டத்தில். இனிமேல் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுவேன், வீடியோஸ் போடுவேன். சரி ஓகேங்க, நம்ம வீடியோஸ் யாரும் புதுசாக போட்டுருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் அந்த வெறியோடு இறங்கி வேலை செய்யணும். சரி ஓகேங்க, நம்ம வீடியோஸ் யாரும் புதுசாக போட்டுருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி ஓகேங்க, வாங்க போகலாம். போயிட்டு நம்ம புறா கூண்டு வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். புறா கூண்டில் என்ன அப்டேட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அங்கே போய் பார்க்கலாம் வாங்க, என்னென்னு பார்ப்போம். நம்ம உள்ளே போனோம்னா எல்லாம் பறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒன்று சொல்லணும். ஏன்னா என்னன்னா இப்போ நான் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். லக்கின்னு ஒருத்தர் இருந்திருப்பான், லக்கின்னு ஒருத்தர் இருந்தான்ட்டு. ஆக்சுவலாக லக்கிங்கிறவனோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த இடத்துல இருக்குல்ல, அந்த பாக்ஸ் ரெண்டுமே லக்கியோட பாக்ஸு. அந்த லக்கி பார்த்தீங்கன்னா இப்போ காணாமல் போயிட்டான். யார் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஃபஸ்ட்லேருந்து இருந்தான். ரொம்ப சங்கட்டமானது நடந்துருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லக்கின்னு ஒருத்தர் இருந்திருப்பான், கையில் வந்து சாப்பிடுவான்ல. அவன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவே 2 டேஸாக காணாமல் வந்தான். மம்மி சொல்லிச்சு அந்த புறாவை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. என்ன பண்ணுறதுங்க? மண்டை கண்டையெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க தெரியுது. போன வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இந்த டெஸ்ட்டு தான் மூக்கில் போச்சுன்னா நுரையீரலில் போய் ஒட்டிக்கும். அதாங்க நம்ம பார்த்திங்கன்னா அந்த தெரிஞ்சிருக்கோம். அதாங்க நம்ம லக்கிங்கிற அந்த புறா பார்த்திங்கன்னா இறந்துட்டானா இல்லை எங்கேயாச்சும் போயிட்டானா என்னன்ட்டு தெரியல. அதோட பெண் புறா மட்டும் இருக்குங்க, பெண் புறா மட்டும்தான் இருக்குது. ஆண் புறா பார்த்திங்கன்னா லக்கி. அந்த லக்கி பார்த்திங்கன்னா இப்போ காணாமல் போயிட்டாங்க. பயங்கரமாக இருப்பான், கையில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தான். விஷுலாட்ரா லக்கி. சரி ஓகேங்க, நம்ம இனிமேல் இருக்க புறாவையும் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும், நல்லபடியாக காப்பாற்றணும். சரி வாங்க, நான் காட்டுறேன். பார்ப்போம் புறா இல்லை எப்படி இருப்பாங்க என்னன்ட்டு. கூண்டெல்லாம் நம்ம அன்றைக்கி க்ளீன் பண்ணோம்ல, அதுக்கப்புறமா நான் க்ளீன் பண்ணல. க்ளீன் பண்ணணும் கூண்டு வேறு. ஆக்சுவலாக புறா வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம ஏன்னா நான் சொல்கிறேன், எதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுதா, சம்மர் டு அப்படியே கூலிங்கான இதாக இருங்காட்டி சிக்கும் இல்லை, எக்கும் எதுவும் வைக்கலைங்க. கொஞ்சம் இதில் ஜோடியெல்லாம் பார்த்து எல்லாமே மாற்றி வைக்கணும், நிறையா வேலை இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போனோம்னாலே இல்லை டப்புன்னு ஓடுவானுங்க. இங்கே ஒரு ஒயிட் இருக்கான்ல, அவன் வந்து எப்போ நம்ம கூட தான் இருக்கிறான். இது
இன்னொரு ஒயிட் இருக்குங்க, அந்த ஒயிட் நம்மளதே கிடையாது, பட் இருக்குது இங்கே தான் அந்த ஒயிட்டு. லக்கி மிஸ் பண்ணாதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அங்கே ஒரு சிக்கு இருக்குல்ல, அந்த சிக்கு தான், அதுவும் உள்ள ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுமே நம்மளது கிடையாது. அது எங்கேருந்து எங்கே வந்துச்சுன்னே தெரில. அங்கே ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் செவுத்தில், அதுவும் அப்புறம் மேலே இருக்குது, உள்ளே இருக்கு பாருங்க, உள்ளே இருக்கிறதும் நம்மளதே இல்லை. ஆக்சுவலாக அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. நல்லா தப்புன்னு பறக்குது. எதுவுமே இல்லைங்க சுத்தமாக. கூண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸே இல்லை, வருத்தம். இவ்வளோ புறா இருக்குது, பட் எக்கே எதுவும் வைக்கலைங்க. ஏன் இந்த எக்கு வைக்கலைங்கிற பிரச்சனையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கிளைமேட் சேஞ்சினால வருதா இல்லை என்ன ப்ராப்ளம் இதுக்குன்னு தெரில எனக்கு. அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாகவே கூண்டை நான் திறந்தே பார்க்கல. அப்புறம் சண்டே தான் திறந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு புறா செத்து இருந்துச்சு. செத்துச்சுன்னு பார்க்கும்போது தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தலை சுற்றி நோய் ஒன்று வந்துருக்குதுங்க. அதுக்கப்புறமா அது இதுன்னு பண்ணி அதுக்கப்புறம் மஞ்சத்தூள்லாம் தண்ணியில் கலந்து அது இதுன்னு பண்ணேன். இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு சேஃப் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. அதை சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் உண்மையாக நம்ம வேலைக்கெல்லாம் போனோம்னா இதெல்லாம் பார்க்கவே முடியறது இல்லைங்க. வேலைன்னு போயிட்டோம்னா இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி பண்ணுறதுன்னா, நான் போகிறது காலையிலே போயிடுவேண்ணா. காலையில் 8 மணிக்கு போனோம்னா சாயந்தரம் தான் வருவோம். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியறதில்ல. இதுக்கெல்லாம் எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியறதே இல்லை. இதுதாங்க பிரச்சனை. படுத்துட்ருக்கா இல்லை இடம் பார்த்துட்ருக்கா? பார்த்தீங்கன்னா கீழே இடம் பார்த்துட்ருப்பாங்க முட்டை வைக்க. முட்டையே இல்லைங்க, எந்த ராக்லையும் முட்டையே இல்லை. முட்டைங்கிற ஒன்று இல்லவே இல்லை. ஒயிட்டு கண்ணு முட்டை எதுவும் இருக்குல்ல. எல்லா ட்ராக்கும் காலியாக கிடக்கு. இதுதான் லக்கியோட ட்ராக்கு. இதுவே காலியாக கிடக்கு பாருங்க. அதெல்லாம் லைனாக குஞ்சு பொரிச்சிட்டு இருந்துச்சு. முட்டை 2 இருந்துச்சு, அதையும் காணும். ஏதாச்சும் வருதா? இப்போ இன்னொன்று என்னென்னா, எலியெல்லாம் வந்துச்சுன்னா அது அதுக்கு மேலே பிரச்சனையை கொடுத்துரும். எலி வந்துச்சுன்னா முட்டை தூக்கிட்டு போயிடும். நிறையா இருக்கு, அதையும் பார்க்கணும். பாருங்க பிளாக் கலர் ஒன்றும் பறந்துட்டான். இப்போ கூண்டில் எந்த புறாவும் இல்லை, எல்லா புறாவும் வெளியே தான் இருக்குது. நம்ம கூண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட புறா குஞ்சு இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஆனால் இப்போ ஏன்னு தெரிலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூண்டில் பார்த்தீங்கன்னா புறாவே இல்லை. புறா சிக்கே இல்லைங்க. சிக்கெல்லாம் இல்லை, சிக்கும் இல்லை, முட்டையும் இல்லை. இதுக்கும் நம்ம ஃபுட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். பத்துறதுல நினைக்கிறேங்க ஃபுட்டு. இன்னும் ஃபுட்டெல்லாம் வாங்கி போடணும். ஃபுட்டு வாங்கி போட்டால் தாங்க. டோட்டலாக நம்மகிட்ட இருக்க புறா இவ்வளோ தாங்க இருக்குது. தெரிஞ்சு புறா கம்மியாகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் புறாவெல்லாம்.
இந்த நோய்ங்கிறதாங்க நம்மளுக்கு வர பிரச்சனையில் பெரும் பிரச்சனையே. நம்ம நோய்ங்கிறது தான், வேறு எதுவும் கிடையாது. நோய் வந்தால் தான் எல்லா பிரச்சனையும் வருது. சரி எப்படிங்க பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் 2 புறா இறந்துருச்சு. அதுக்கப்புறம் வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. பார்த்துக்கலாம். நான் ஒரு ஒயிட் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னேன்ல, அது எந்த ஒயிட்டுன்னா அந்த லைட்டாக ஒயிட்டு பிளாக் சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த ஒயிட்டு தான் யாருக்குன்னு தெரில, நம்ம கூண்டில் இறங்கியிருக்கு. அப்புறம் 2 சிக்குங்க அந்த ஓரத்தில் கார்னரில் நிற்கி பாருங்கள், அந்த சிக்கும் அப்புறம் இன்னொன்று 2 சிக்கு காட்டுப்புற மாதிரி இருக்குது. சேவல் பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்குது, வள்ளுவர். அது வந்திங்கன்னா உள்ளே வள்ளுவ வடை வந்து முட்டை வச்சு அடையிலே படுத்துருச்சுங்க. உள்ளே பார்த்திங்கன்னா அடையில படுத்துருச்சு. அதுக்கப்புறம் இது இன்னும் உள்ளதாக இருக்குது. இந்த ஜல்லியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மண் போட்டுடணும், ஜல்லியெல்லாம் எடுத்துடணும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சோளம் போட்டோம். அதனால் இந்த கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்க. ஏன்னா கழுகெல்லாம் வந்துச்சுன்னா கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போயிடுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோழியில் இங்கே உள்ள ஒரு கோழி போச்சுல, அது பார்த்திங்கன்னா ஒரு 2 குஞ்சு தான் பொரிச்சிருக்கு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா கூலிங் டைம் ஆயிடுச்சுல, அதனால் 2 குஞ்சு தான் பொரிச்சிருக்கு. அப்புறம் இங்கே ஒருத்தர் சேவல் ஒன்று இருக்குல்ல, அந்த சேவலையும் கட்டில் போடணும். அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா வாங்க அடையில் படுக்க வச்சுருக்குது காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று அடையில் படுத்துட்ருக்கு. இங்கே அடையில் படுத்துருக்கு. இவன் பார்த்திங்கன்னா மொட்டு பொரிச்சிருக்கு, குஞ்சு பொரிச்சிருக்கு. கொஞ்சம் ரோசக்காரங்க, எனக்கு தெரிஞ்சு குஞ்சு பொரிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி கொத்துவான்ட்டு. ரோசமாக இருக்கும் அது கோழி, ரோசமாக இருக்குது. குஞ்சு பொரிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். கொத்தி போடுவோன்னு பயமாக இருக்குது. ரோசம் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்ட்டு. எப்படி பார்க்குதுன்னு பார்த்தீங்களா, பொட்டுன்னு கொத்தி போடுவான். அதுக்கு தான் பிரச்சனையே. எனக்கு தெரிஞ்சு இவன் குஞ்சு பொரிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இவன் குஞ்சு பொரிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சரி, இவனை நான் இறக்கி விடும்போது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்னாச்சும் உங்களுக்கு காட்டுறேன். சரியான ரோசம். இது ரோசை வடையாக இருக்குது பார்த்தீங்களா, எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குன்ட்டு. சரி ஓகே, இங்கே ஒன்று அடையில் இருக்கா. ஒன்று வந்து அடையிலேருந்து குஞ்சு பொரிச்சிச்சு, அது 2 குஞ்சு பொரிச்சிச்சு. அப்புறம் வள்ளுவர் பார்த்திங்கன்னா அது சேவல்கிட்டயே அடையில் படுத்துருக்கு. சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேங்க. அதே இது பார்த்திங்கன்னா நம்ம இவங்க 2 பேர்த்தையும் சேல் போட்டுடலாங்கிற மாதிரி தான் இருக்கேன். சேல் போட்டுடலாம். இவன் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்கால், இது வந்து மஞ்சக்காலுங்க. ஆனால் 2 வள்ளுவர் தான். அது வந்து பூதி பொங்கு ஜாஸ்தியாக இருக்குது, இது வந்து பிளாக் கலர் பொங்கு ஜாஸ்தியாக இருக்குது. அவ்வளோதாங்க, வேறு டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா 2ம் நான் சேல் போட்டுருவேன். பாருங்கள், இந்த ஜல்லியெல்லாம் எடுக்கணும். கால் வேறு பார்க்கணும், என்ன கால் என்ன இருக்குது எப்படி இருக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா நம்ம கோழியெல்லாம் நெட்டு போக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இது கொஞ்சம் குட்டியாக இருக்கும். கோழி நல்லா இருக்குது. இந்த 2 சேவலில் உங்களுக்கு சண்டை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா, இவனை சண்டை வச்சேன். ஆனால் ஓரளவுக்கு சண்டை போட்டான். அது எப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் சண்டையே வைக்கல. சண்டை வச்சேன்னா நான் உங்களுக்கு காட்டுறேங்க, சண்டை வச்சு எப்படி இருக்குன்ட்டு. வேணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்புறம் நீ எங்கே இருக்கீங்களோ அங்கே பார்த்துக்கலாம். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். சரி, நம்ம சேவல் எப்படி இருக்குன்ட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜல்லி பூரா க்ளீன் பண்ணிவிட்டு மண்ணை போட்டுருணுங்க, செம்மண் போட்டு பேக் பண்ணும். ஆனால் கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா பயக்குது. இவன் அந்தளவுக்கு பயக்க மாட்டாங்க, பிடிச்சி கையவே குத்துவாங்க. நெக்ஸ்ட் டோட்டல் புறாவும் இப்போ கீழே இறங்கிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இப்போ எல்லா புறாவும் கீழே இறங்குது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கழுகு இல்லைனா இது ரகடாக ஏதாச்சும் ஒன்று வந்திருக்கும் மேலே. இருங்க நான் பார்த்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே மேலே கீழே இறங்கிடுச்சுங்க. ஒரு புறா இல்லை, எல்லாமே கீழே இறங்கி உள்ளே போயிட்டுருக்கு. எல்லாமே உள்ளே போயிட்டுருக்கு பாருங்க.
புறா கூண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனில் தான் வச்சுருக்கோம். இப்போ எல்லாம் உள்ளே தான் இருக்காங்க. ஏன்னா வெயில் ஓவராக இருக்குங்காட்டி எல்லாம் உள்ளே தான் இருக்காங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு பையன் இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம சேனலும் கொஞ்சம் வெளியே வரும். சரி ஓகேங்க, இனிமேல் நான் தொடர்ந்து வீடியோஸ் போடுறேன். அது புறா வீடியோஸாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஃபன்னாக எடுக்கிற வீடியோஸ் ஆகட்டும், எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்காக நான் போடுறேன். ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கிறது சாதாரணமான ஒன்று கிடையாது. நான் நம்பி தான் நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்படி ஒருத்தன் வீடியோஸ் போடுறான், அவனும் கொஞ்சம் வாழட்டும் அப்படிங்கிறதுக்காக சத்தியமாக கைஸ். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணாலும் தடையின்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, போயிடும். ஆக்சுவலாக நான் விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு ஒரு பூச்சி வந்து பறந்து வந்து அடிக்கிறீங்க டப்புன்னு. சபா சரி ரைட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு காலையில் நச்சுன்னு போட்டுருவேன். சரி ஓகேங்க, இத்துடன் விடைபெறுவது உங்கள் SSK. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பாய். எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, சிரிப்படுத்த முக்கியம், அப்போ சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகேங்க, டாட்டா பாய்.